friends, welcome to veenscookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சூப்பரா ரொம்ப டேஸ்டியா செய்யக்கூடிய பன்னீர் பர்கர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பொதுவா பர்கர் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் சின்ன பசங்களுக்கு கேட்கவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பர்கரோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். கடையில இருக்கிற மாதிரியே வீட்டில் உள்ள சிம்பிளான இன்கிரீடியன்ஸை வச்சு சூப்பரான பர்கர்ஸை நம்ம ரெடி பண்ணலாம். இந்த பன்னீர் பர்கர்ல நடுவுல உள்ள பன்னீர் வந்து வெளியே நல்ல கிறிஸ்பியாவும் உள்ளக்க நல்ல சாஃப்டாவும் இருக்கும். அதனால கிரன்ச்சி எஃபெக்டோட பர்கர் சாப்பிடும்போது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த பன்னீர் பர்கரை ரொம்ப ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. யம்மி பன்னீர் பர்கர் எல்லாரும் என்னோட சேர்ந்து எப்படி செய்யலாம்ங்கறத பாத்துறலாமா? நாங்க ரெடி. பன்னீர் பர்கர் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பன்னீரை வந்து மேரினேட் செஞ்சு வைக்கணும். அதுக்கு நான் 400 கிராம் பன்னீர் எடுத்துருக்கிறேன். பன்னீர் வந்து இந்த மாதிரி திக் பிளாக்ஸா எடுத்துக்கணும். அப்பதான் பர்கர்ல வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப திக்கா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நடுவுல கூட கட் பண்ணிட்டு தின் பிளாக்ஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 400 கிராம் பன்னீரை வந்து நான் 4 பன்னீர் பிளாக்ஸா கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பன்னீர் ஸ்லைஸை மேரினேட் செய்யறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கப் மைதா, எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா பைண்ட் ஆகணுங்கிறதுக்காகவும் பன்னீர் நல்லா கிறிஸ்பியா வரணுங்கிறதுக்காகவும் 1/4 கப் கார்ன்ஃபிளவர். பொதுவா பன்னீர் வந்து கொஞ்சம் ஸ்பைசியா சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனால கொஞ்சம் காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க தாராளமாவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிளேவருக்காக 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங். இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷன் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இருந்ததுன்னா கண்டிப்பா சேர்த்து பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கூடவே இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்க ரொம்ப தண்ணி அதிகமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா மசாலா வந்து பன்னீர்ல ஒட்டாது. நான் எடுத்திருந்த அளவுக்கு 1/4 கப் தண்ணீர் கரெக்டா இருந்தது. மசாலா பேட்டர் வந்து ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்பதான் பன்னீர்ல வந்து மசாலா ஈஸியாவே ஒட்டும். இப்போ நம்மளோட மசாலா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பன்னீரை வந்து மேரினேட் செஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிரீன் சட்னியை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். ஏன்னா இந்த கிரீன் சட்னியை ஸ்லிட் பண்ணி வச்சிருந்த பன்னீர்ல நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போறோம். அப்படி செய்யறதுனால பன்னீர் பேட்டிஸ் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த சிம்பிளான கிரீன் சட்னி செய்யறதுக்கு 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 1/2 கைப்பிடி அளவு புதினா, 1 பச்சை மிளகாய், 1/4 இன்ச் இஞ்சி, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அதோட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். கூடவே பன்னீரை வந்து மசாலால டிப் பண்ணதுக்கு அப்புறமா வெளியே கோட் பண்றதுக்காக 1 கப் கார்ன்ஃபிளேக்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கார்ன்ஃபிளேக்ஸுக்கு பதிலாக பிரெட் கிரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்ன்ஃபிளேக்ஸை கையாலே கொஞ்சம் பொடிச்சுக்கணும். மிக்சியில பண்ணும்போது நல்ல பவுடர் ஆயிடும். நீங்க கையால செய்யும் போது எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது பன்னீர் வந்து வெளியே நல்ல கிறிஸ்பியாவும் உள்ளக்க நல்ல சாஃப்டாவும் இருக்கும். அப்ப கைதான் நம்மளோட மிக்ஸி. இப்போ நம்ம கார்ன்ஃபிளேக்ஸை ரொம்ப பவுடர் பண்ணாம ஓரளவு கையாலேயே லைட்டா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பன்னீர் பிளாக்கை வந்து ஒரு பிளாக் எடுத்து இந்த மாதிரி நைஃபால லைட்டா ஸ்லிட் பண்ணிக்கணும். நீங்க ரொம்ப ஸ்லிட் பண்ணீங்கன்னா பன்னீர் வந்து உடைஞ்சிரும். இந்த மாதிரி ஃபுல்லா கட் பண்ணாம லைட்டா கட் பண்ணிக்கணும். இந்த கட்ல தான் நம்ம வந்து கிரீன் சட்னியை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போறோம். அப்ப பர்கரோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் பிளாக்குக்கு நடுவுல கிரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அவ்வளவுக்கு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பன்னீர் பிளாக்ஸ்ல இருந்து 2 பன்னீர் பிளாக்ஸ் மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பன்னீரை மசாலால நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். மசாலா பன்னீர்ல நல்லா ஒட்டணும். மசாலால நல்லா கோட் பண்ண பன்னீரை கையால நல்லா பொடிச்சு வச்சிருந்த கார்ன்ஃபிளேக்ஸ்ல நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா பன்னீர் பிளாக்ஸையும் மசாலால கோட் பண்ணிட்டு கார்ன்ஃபிளேக்ஸ்ல ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கார்ன்ஃபிளேக்ஸ் வந்து பன்னீர்ல வந்து ஃபுல்லாவே கோட் ஆகணும். அப்பதான் நமக்கு கிறிஸ்பியான பன்னீர் பேட்டி கிடைக்கும். அட இப்ப பார்க்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கே. அப்ப ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா அடி தூள். இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் பிளாக்ஸை வந்து ஃப்ரீசர்ல 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ண வைக்கணும். அப்பதான் மசாலா கார்ன்ஃபிளேக்ஸ் எல்லாம் நல்லா செட் ஆகும். ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது, ஃப்ரீசர்ல தான் வைக்கணும். ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஃப்ரீசர்ல வச்சாதான் நம்ம தொட்டு பார்க்கும்போது சில் கூல் கூல்னு இருக்கும். 1/2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்கடையில பர்கருக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். பர்கர் செய்யறதுக்கு 1 தக்காளியை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆனியனையும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும்.
ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ண ஆனியனை 2 டேபிள் ஸ்பூன் வினிகர்ல 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம பர்கரோட வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்பவும் டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி இந்த பன்னீர் பர்கருக்கு 2 விதமான மயோ சாஸ் ரெடி பண்ண போறோம். ஒன்னு கிரீன் சாஸ், ஒன்னு ரெட் சாஸ். கிரீன் சாஸ் செய்யறதுக்கு ஆல்ரெடி ரெடி பண்ண கிரீன் சட்னியோட 3 டேபிள் ஸ்பூன் மைனஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கிரீன் சட்னி கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிரீன் மயோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ரெட் மயோ சாஸ் செய்யறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மைனஸோட 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஆனா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிரீன் சாஸும் ரெட் சாஸும் ரெடி ஆயிடுச்சு. 30 minutes later. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீசர்ல வச்சிருந்த பன்னீர் பேட்டி நல்லா செட் ஆயிடுச்சு. இப்ப ஃப்ரை பண்ணி எடுத்துற வேண்டியதான். நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். அதனால ஒரு பேன்ல வந்து எண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும். டீப் ஃப்ரை செஞ்சோம்னா பன்னீர் பேட்டிஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியா வரும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம செட் பண்ண வச்சிருந்த பன்னீர் பேட்டியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பன்னீருங்கிறதுனால வேக ரொம்ப டைம் எடுக்காது. வெளியில உள்ள மசாலா மட்டும் நல்லா வெந்தா போதும். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகாத மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பார்க்கவே ரொம்ப சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியா 2 சைடும் சூப்பரா வந்திருக்கு. பன்னீர் பேட்டிஸை அரை மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சிருந்ததுனால கார்ன்ஃபிளேக்ஸ் நல்லா செட் ஆகி எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. பன்னீர் பேட்டிஸ் வேற லெவல். பன்னீர் சூடா இருக்கும் போதே மேல ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சீங்கன்னா ஓரளவு நல்ல உருகி பர்கரோட வச்சு சாப்பிடும்போது கரெக்டா இருக்கும். அடுத்து பர்கர் செய்யறதுக்காக பர்கர் பன்ஸை வந்து இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ண பர்கர் பன்ஸை வந்து ஒரு தவா சூடு பண்ணி கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா டோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெளியே நல்லா கிறிஸ்பியாவும் லைட்டா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா பர்கர் பன்ஸையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பர்கர் செய்யறதுக்கான எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அசம்பிள் பண்ண வேண்டியதான். ஒரு பிளேட்ல நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஸ்லைஸ் பர்கர் பண்ண ஃபர்ஸ்ட் கீழே வச்சிடணும். அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கிரீன் சாஸ் 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல ஒரு பீஸ் இல்லைன்னா 2 பீஸ் லெட்யூஸ் இலை. இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பன்னீர் பேட்டி. மேல சீஸ் வந்து லைட்டா மெல்ட் ஆயிருக்கு. சீஸுக்கு மேல நம்ம வினிகர்ல ஊற வச்சிருந்த ஒரு ஸ்லைஸ் ஆனியன். அதுக்கு மேல ஒரு ஸ்லைஸ் தக்காளி. லாஸ்டா டோஸ்ட் பண்ண இன்னொரு ஸ்லைஸ் பன் வைக்க போறோம். இந்த பர்கர் பன்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரெட் சாஸ் 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தக்காளிக்கு மேல வைக்க போறோம். அரே வா! இப்போ நம்மளோட சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய பன்னீர் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கும் இந்த பன்னீர் பர்கர் வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த பர்கர்ல நம்ம பன்னீர், சீஸ், கிரீன் லீவ்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்தியும் கூட, அதோட ரொம்ப ஃபில்லிங்காவும் இருக்கும். இந்த கிறிஸ்பியான பன்னீர் பர்கரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட குட்டி ஃபுட் ரிவ்யூவர்ஸ் இந்த பர்கரை பத்தி என்ன சொல்றாங்கங்கறதையும் பாத்துறலாம். Hope you all are safe. Today's recipe, Paneer Burger. The outer part of this paneer is very crunchy while the inner part is very soft. The special sauces, red sauce and green sauce, add an extraordinary taste to the burger. I like this burger. Hope you all like this recipe and share the pic to this Instagram page. Don't forget to like, share and subscribe. Thank you. Bye.